சார். என்னமா சினிமாவில் நடிக்க சான்ஸ் வேணுமா? இந்த படமே முடிய போதுமா? அடுத்த படத்துல பாத்துக்கலாமா? சார் அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்க நினைச்ச ஒரு 49 பேர் உயிரை காப்பாத்தல சார். அதுக்கு உங்க உதவி வேணும். என்னமா சொல்ற? சார் அங்க ஹாஸ்பிடலுக்குள்ள பவர் கட் ஆயிடுச்சு. சரி பண்ண 2 hours ஆகும் சார். ஜெனரேட்டரும் ரிப்பேர் ஆயிருக்கு சார். நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா பிஞ்சு குழந்தைங்க வயசானவங்கன்னு 40-50 பேர் உயிரை காப்பாத்தல சார். சொல்லுமா, என்னமா பண்ணணும் சொல்லுங்கம்மா, பண்ணிடலாம் உடனே. சார் உங்க ஜெனரேட்டர் வண்டியை ஒரு 2 hours கொடுத்தீங்கன்னா போதும் சார். இன்னும் 10 நிமிஷத்துல பவர் கனெக்ஷன் கொடுக்கலனா உயிருக்கே பெரிய ஆபத்தாயிடும் சார். ஏமா இவ்வளவு தானமா, இதுக்கேமா தயங்குற? யோ மேனேஜர் சார், வாங்க. அத வர சார். ஹாஸ்பிடல்ல பவர் போயிடுச்சாம். சரிங்க சார். முதல்ல நம்ம ஜெனரேட்டர் எடுத்து போய் பவர் கொடுக்க சரிங்க சொல்லுங்க. சார். ஷூட்டிங்க பேக்கப் பண்ணு. ஆல் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. புது வருஷம் பிறக்க போற நேரத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணுவியா? சரிங்க சார், நாங்க பாத்துறோம். சீக்கிரம் போ. சீக்கிரம் போ. ஏமா இதுக்கெல்லாம் எதுக்குமா கையெழுத்து கும்பிடுற? ஹாஸ்பிடல் தானமா பண்றோம். 50 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம காப்பாத்தலனா நம்ம மனுஷங்களே இல்லம்மா. நீ ஆக வேண்டிய காரியத்தை பாருமா. டேய் போங்கடா எல்லாம். இல்ல சார், என் மனசுக்குள்ள இருக்கிற மொத்த சாமியும் உங்க முகத்துல வந்துட்டு போகுது சார். இது சாதாரணமா யாராலும் பண்ண முடியாது சார். அதை விடுமா. மனுஷங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது கண்ணு காது மூக்கு வாய் மாதிரி பிரச்சனையும் ஒரு உறுப்பாயிடுச்சு. பிரச்சனை இல்லாத மனுஷன் பீரோ கட்டில் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். மனுஷனா பிரச்சனை எல்லாம் இருக்கும், அதை எதிர்த்து சமாளிச்சு ஜெயிக்கணுமா? அதாம்மா வாழ்க்கை. தேங்க்யூ சார். யோ மேனேஜர் சார், என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வாயா சார். டக்குனு ஜெனரேட்டர் அனுப்பியா, பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பல உயிரை காப்பாத்தி ஆகணும். ஷூட்டிங்க பேக்கப் பண்ணியாச்சா? டக்குனு அனுப்பு. எல்லாரும் போங்க ஹெல்ப். என்னடா நடக்குது? 3 நாளா முழு மூச்சா பிளான் பண்ணி துப்பாக்கி பட விஜய் மாதிரி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஒரே நேரத்துல கரண்ட கட் பண்ணி ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணி ஜெனரேட்டரை ஓட விடாம பண்ணி எல்லாத்தையும் செஞ்சோம். எப்படி கரண்ட் வந்தது? என்னடா நான் பேய் மாதிரி கத்துறது உன் காதுல விழல? பேய் மாதிரி கத்துனா யார் பேசுவா? மேடம், நம்ம யாரோட பிளானும் சொதப்பல மேடம். எல்லாம் கரெக்டா தான் நடந்துச்சு. அப்புறம் எப்படி திரும்ப கரண்ட் வந்துச்சு? எல்லாம் இந்த சுடர் மேடம் கோவப்பட்டு சுடர் விட்டு எரிஞ்சதுனால தான் மேடம் கரண்ட் வந்துச்சு. இவனுங்க வேற ஜோக்கர் பசங்க. இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு என்ன கேட்க போறானுங்களோ. ஏய் திருப்பி கால் பண்ணு. ஏய் என்னடா ஒரு தடவை போன் எடுக்கலன்னா அமைதியா இருக்க மாட்டியா? திரும்ப திரும்ப போன் பண்ணி ஏன் டார்ச்சர் பண்ற? இரு போறேன். ஹலோ மேடம், என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? ஏய் அப்படிதான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ? இது சரியில்லை மேடம். எங்க அப்பாவை சத்தம் இல்லாம முடிக்கிறேன்னு சொல்லி, யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்கிறேன்னு சொல்லி 10 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்தவ போனீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பாவும் போய் சேரல, எங்க காசு இன்னும் திரும்பி வரல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா நீங்களும் தானே கூட இருந்தீங்க. எல்லா பிளானும் பக்காவா தானே எக்ஸிக்யூட் ஆச்சு. இடையில அந்த சுடர் பூந்து நம்ம பிளான பிளாஸ்ட் பண்ணிட்டான். நானே அந்த கடுப்புல இருக்கேன். நீ வேற கடங்கார மாதிரி சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. மேடம், நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கொலை பண்றது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அதை சந்தேகம் இல்லாம பண்றதுக்கு தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். நீங்க ஒழுங்கா வாங்கின பணத்தை கொடுக்கல, நாங்க யாருன்னு காட்ட வேண்டியிருக்கோம். வெயிடா போன. என்னடா அது? இந்த மேடம் என்னடா எங்கேயோ போறாத்தா நம்ம மேல வந்து ஏறாத்தான்ற மாதிரி நம்ம கிட்ட கோவப்படுது. ஏய் என்ன? ஒண்ணு இல்ல மேடம். இனிமே என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. போங்கடா. கூலிக்கு கொலை பண்ற ஆம்பளைங்களை கூட நம்பிடலாம், இந்த பொம்பளையை நம்ப கூடாது. சுட நம்ம ஹாஸ்பிட்டல்ல நடக்க இருந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எல்லா பேஷண்ட்ஸையும் சேஃபா காப்பாத்தி நம்ம ஹாஸ்பிட்டல் பேரையும் காப்பாத்துன சுடருக்கு எல்லாரும் திரும்ப கிளாப் பண்ணுங்க பாப்போம். நான் மட்டும் இல்ல, ஆண்டவனோட அனுகிரகத்தால தான் சார். நல்லவங்க 4 பேரோட உதவியால, நம்ம எல்லாரோட விடாமுயற்சியால தான் இது சாத்தியமாச்சு. இன்னும் சொல்ல போனா ஷூட்டிங் பண்ண டைரக்டர்ல இருந்து, செட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு வந்த அண்ணா வரைக்கும் ஒவ்வொருத்தரோட ஹெல்ப்பால தான் இது சாத்தியமாச்சு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏய் மருமக எப்பவும் புகழ்ச்சிக்கு மயங்கவும் மாட்டா, உதவுனவங்களை மறக்கவும் மாட்டா. ஆண்டவன்ல இருந்து
ஆக்சிஜன் சிலிண்டர் தூக்கிட்டு வந்த தம்பி வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டா பாத்தீங்களா? டைரக்டர் சார், ஆ. உங்களுக்கும் உங்க டீமுக்கும் மிகப்பெரிய நன்றி. Thank you. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஆனா எழில் சார் அவமானப்படுத்துற மாதிரி யாரோ வேணும்னு தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். இல்லனா இது இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். பண்டிக் சார், பவர் கட் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் நான் பார்க்கணும். ஓகே சார். ஒரு 1 hour முன்னாடி வரைக்கும் சரிங்க சார். ஒன்னு பண்ண பாருங்க சார். ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல எனக்கு ரிசப்ஷன் ஏரியா, ஐசியூ, ஆபரேஷன் தியேட்டர், Okay, sir. லேபர் வார்ட், பீடியாட்ரிக்ஸ் எல்லாமே கமிங். ஐசியூல இருந்து கிளம்பி சுட சார். ஐசியூல இருந்து கேஸ் சிலிண்டர் ரூம்குள்ள போறாங்க. நம்ம சஸ்பெக்ட் பண்ணது உண்மைதான். ஆமா சார். இவங்க தான் அந்த வேலையை பார்த்திருக்காங்களா அப்போ? சரி, இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து எனக்கு இமெயில் அனுப்பு. ஓகே சார். வாசுட போலாம். எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு ஏன் முதுகுல குத்துறீங்களா?